அபரமாயிருக்கும் கண்ணாடி தம்புக்குள்ள எத்தனை போல நான் திட போனேன் கண்ணாடி கண்டே ஒரு பெண்ணாலே அவ பப்புளிக்கரொட்டு மேலே என்னாலே பப்புளிக்கரொட்டு மேலே என்னாலே எவட்ட பகலே அது பாதி மத்தியானோ எவட்ட பகலே பாதி மத்தியானோ இஷ்டப்பட்ட மாதிரி ரெண்டா இந்த போனேன் அபரமாயிருக்கும் கண்ணாடி தம்புக்குள்ள எத்தனை போல நான் திட போனேன் கண்ணாடி கண்டே ஒரு பெண்ணாலே அவ பப்புளிக்கரொட்டு மேலே என்னாலே பிச்சல வளர்த்த சின்ன பயிர்களை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுக்கப்பா பிச்சல வளர்த்த சின்ன பசங்க சும்மா இருக்கப்பா பெரிய மனுஷன் சொல்லுவதை கேட்டு நடக்கப்பா அம்மா தாயே குளிச்சோறுகவன் கிரீம் அம்மாராய புனிய வதிய சொல்லுங்க இருக்கமா கொத்து முடிய வர வாய்களை கத்தி கொடுக்கமா தாத்தா பாட்டி ஓய பிள்ளவன் தாத்தாவாட்டி தூக்கு போடு கொண்டு முடிஞ்சவனே நல்லா குழந்தை பெரிய மனுஷன் சொல்லுவதை கேட்டு நடக்கப்பா போதும்பா அடாடாடா வரும்போது ஒரு பிள்ளைய காணா இப்ப என்ன 10 வயக்காடு கருவேறுப்புக்கு ஆளு சேர்ந்து போச்சே போதும் நீங்க துண்டை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த இழுப்பகுடி கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை மேலரங்கத்திலிருந்து பிரார்த்தனை நடத்தக்கூடிய எங்களது அண்ணன் அழகு அவர் குடும்பத்துக்கு அடாடா எப்படி ஒரு 1 லட்சம் வந்திருக்குமே அதுக்கே நாடகம் போட்டிருப்பேன் சிச்சிரு எதுல விட்டேன் வாயில நன்றி ராங் நம்பர் பேசுற போது இதையும் சேர்த்து புலி காலையில வாங்கிருவேன் சும்மா சொல்லுவேன் சொல்லுவேன் மண்டைய பாரு அப்படியே கீரி பூச்சி மேஞ்சது மண்டைய பாரு பொம்பளை மாதிரியே இருக்கு பார்த்து அற்புதமான கூட்டம் அன்பான மக்கள் மேலம் கட்டும் போது மேல் ராயத்துக்காரங்க மட்டும் 100 பேர் உள்ள இருக்கீல என்ன ஒட்ட விட்ட சாஞ்சு போச்சுன்னா யாரு இது ஒண்ணுவா சாயம் கொடுக்கு 100 பேரா மைஜெட் அற்புதமான மைஜெட் மேல ராங்கியம் கணேஷ் ஏன் பள்ளத்துல உட்காந்துருக்க என்ன அவர் பள்ளத்துல பார்த்தா எனக்கு பையன் சொல்ற மாதிரி இருக்காரு அவர் பள்ளத்துல உட்காந்தா நம்ம நேட்டில் இருக்க தெரியும் நம்ம தம்பி ஆனா மண்டை சைஸ்ல பாருங்க 1 2 3 முடி இல்லாத மனுஷன் அறிவு கூடிச்சுன்னு அர்த்தம் உங்களோட நாங்க சேர்ந்தா எனக்கு உந்துருச்சு ஏன் வந்தனா ஏன் வந்தன 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 தானுங்க ஐய வந்தன தானுங்க இங்க வந்ததற்க ஐய வந்ததற்க அனைவரை வணங்கின பாருங்க ஏ வந்தன ஏ வந்தன ஏ வந்தன 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 வணக்கம் தானுங்க ஏ வணக்கம் தானுங்க வந்து அனைவருக்கு வணக்கம் தானுங்க ஐய கூடி இருக்கிற இங்கே கூடி இருக்கிற வைகாரிகளே வந்தன தானுங்க நான் கும்பிட்டு ஆதிபடித்தேன் கோமலிதானுங்க சந்தனமோ பலபுரிய நாளர் கோலமங்கல அமூல் பேபி முத்து சிற்பி அவர்களே நீங்க சந்தனமோ தவறும் தான் பூசிக்கொள்ளுங்க நீங்க சந்தோஷமா எங்க வகைய பார்க்கிறேன் ஏவந்தன வந்தன அந்த கிழக்க வாச வாசல வச்சு கிளம்பிட்டாலும் அங்கே கிடி முழங்குது கருப்பசாமி தங்க கலையமங்குது அடி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலச விடுது ஐயா உச்சாருன்னா உச்சாரு உச்சாரு உச்சாரையா உச்சாரு அண்ணன் தம்பி அச்சா மாதிரி அப்படி அப்படி உச்சாரு அண்ணன் தம்பி அக்கா மாதிரி அப்படி அப்படி உட்காரு அது பாட்டு தெரியல அதான் பாட்டு தெரியல என்ன மாதிரி பாடுற என்ன மாதிரி நீ பட்டியல உட்கார்ற பேரன்பு கொண்ட உயிரிலும் மேலான ஹலோ எனது புனிதமான மண்ணில் பிறந்த உயிரிலும் மேலான அன்பு தமிழர்களே அனைவருக்கும் இரவு நேரத்திலே பணிவான வணக்கம். ஒரு நாடகத்துக்கு இப்படித்தான் ஒளி அமைக்கணும் உதாரணம் கூடிய எங்களது மேலராங்கியம் கணேஷ் ஸ்ரீ கணேஷ் ஒளிவெளியத்தாளருக்கும் எதுவும் 15 கொடுத்தாரா சப்பு சப்புன்னு அடிக்கிறீங்க கணேஷ் ஒளிவெளியத்தாளருக்கு மற்றும் எந்த ஒரு நாடகம் நடந்தாலும் அந்த ஊருக்கு பெருமை சேர்த்தது மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் நாடகத்தை கண்டு நாடக கலையை தெரிந்து கொள்ளும் என்பதற்காக
உங்களது இறைவா எம்கேஆர் நாடகம் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கின்ற எங்களது பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலத்தை சேர்ந்த அருமையத்தான் மருது அவர்களுக்கும் எனது அருமை தம்பி முருகன் அவர்களுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம். மற்றும் நான் என்னதான் பேசினாலும் பாடினாலும் விடிய வரைக்கும் வலதுபுறமாகத்தான் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக உட்கார்ந்து கொண்டு எங்களை மகிழ்ச்சி வைப்பதற்காக இசையமைத்துக் கொண்டிருக்கின்ற ஏழைய இசை பெருங்குடி மக்களே. நீங்க பூரா பெருங்குடியிலேயே குடியிருக்கிய? பெருங்குடி அப்படின்னா உலகத்திலே தமிழ் குடிதான் பெருங்குடி. அந்த தமிழகத்தை சேர்ந்த அன்புறதுக்கு நன்றி. ஏன்னா இன்னைக்கு காலையில நடந்த சம்பவத்தை பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 40 பேரை பாகிஸ்தான் ராணுவம் கொண்டு இருக்கு உண்மையிலே. ஆனா 40 பேரைத்தான் கொண்டு வர முடியும். நாங்க நினைச்சோம்னா அதே மிலிட்டரி ராணுவத்துக்கு இங்கிருந்து 40,000 பேர் தருவோம். இது உண்மை, மறக்க முடியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்வு. ஆனா உண்மையிலேயே நினைச்சா எதிரி ஒருத்தன் நின்று என் தமிழ்நாட்டுக்காரனை தூக்கி போட முடியாது யாருமே. என் தமிழகம் மாதிரி ஒரு பெருமையான ஒரு புனிதமான மாநிலம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு மனுஷனும் பிறக்க வேண்டும். அவன் மனிதனாக பிறந்தா மட்டும் பட்டாது, அவன் தமிழனாக பிறக்கணும். தமிழுக்கு எவ்வளவு சிறப்பு, எத்தனை தாய்கள், எத்தனை மகன். ஆனா இன்னைக்கு தெரியல வெளிநாட்டுக்காரனுக்கு. யாரு அணுசத்தில கண்டுபிடிச்சாரு? நாம் பிறந்த புனிதமான மாநிலத்தில் தமிழ்நாட்டில் பிறந்தவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இன்று நம்ம பயப்பட தேவையில்லை. தூங்கும் போது அடிக்கிறவன் அவன் வீரம் கிடையாது, கோலை. தூங்கும் போதே அடிச்சுட்டேன் 40 பேர்த்த. இதே முழிச்சிருக்கும் போது ஒத்துக்க நின்று பாய முடியுமா? எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பு சொந்தங்களே, ஏன் பிறந்தம் கூடாது? ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும். நல்லா சாதிக்கிறாங்க. ஆமலா என்னைக்கு செல்போன் வந்துச்சா பூரா கெட்டு போனாங்களா? கக்கூசுல வெளியே இருக்கும் போது போட்டா எடுக்கிறேன். வெளியே இருக்கும் போது எடுத்த படம். அருகிலே முன்சாமி. இது ஒரு குழப்பா. அன்னைக்கெல்லாம் கனவு காமிச்சு சொன்னார் அப்துல் கலாம் ஐயா. நல்ல கனவத்தையும் காங்க சொன்னார் ஐயா. ஒரு ஆளுதான் தமிழ்நாடு போல. அப்புறம் பூரா என்ன சவுத் ஆப்பிரிக்காவா? அவருக்கு கொந்தளிக்குது அப்படியே. இன்னைக்கு விட்டா கூட 4 பேர்த்த பல்லுகிட்ட கடிச்சாது இழுத்துருவாரு. அந்த அளவுக்கு அந்த உணர்வு வேணும். டச்சுச்சல். அன்னைக்கெல்லாம் பொண்ணு பார்த்துட்டு வந்தா அந்த பொண்ணு திருப்பி மணவர வரைக்கும் மாப்பிள்ள முகரை எப்படி இருக்குன்னு தெரியாம குத்துக்கெல்லாம் உட்காந்துருப்பேன். இன்னைக்கு அப்படியா? பொண்ணு பார்த்ததுல இருந்து அந்த பிள்ளை தாலி கட்டு வரும்போது அந்த பிள்ளைக்கு வளகாப்பு போட்டு கூட்டு வர்றாங்க. என்னப்பா 1 வருஷம் ஆச்சு நிச்சயம் பண்ணி அந்த வேலைதான் பாத்துக்கிட்டு இருந்தா என்ன மயத்துக்கடா பாக்குற? அயோக்கிய நாய் மிஞ்சிட்டாங்க எல்லாம். எங்க பார்த்தாலும் டச்சுச்சல். ஒரு வயலும் தப்பிக்க முடியாது. நான் டெல்லியில இருக்குன்னு சொன்னா வீடியோ கால்ல வாங்கினேன். பார்த்தா அவன் திருப்பணம் பச்சாலே வெத்தலை வாங்கிட்டு இருக்கேன். அப்படி வந்துருச்சு காலம். நீ காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது. என்ன சொன்னாலும் நம்புவது. இதுதான் நம்ம நாடு. அப்படி இருக்க கூடாது. இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு நல்லா கவனிச்சு பாருங்க. 4 கிலோ வெள்ளைப்பூடு 10 ரூபாய்ன்னு. ஆனா 4 கிலோ வெள்ளைப்பூடு அதுல சத்து இருக்காது, குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி இரும்புக்கு ஐஸ். ஐயோ ஐஸ்கார் இருக்காரா? எங்க ஊர்ல விற்பாங்க. இது நல்ல வண்டி. இது வேற. நீ ஐஸ்ல குருணை முந்த வச்சு விட்டுறாங்க. அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்ச ஐஸ் விற்கும் போது எப்படி விட்டாங்க? வருவேன். இருக்கிற பாட்டுல பூரா பிறக்காவே இரும்பு இரும்பு மம்பட்டி எல்லாம் தூக்கி போட்டுருவேன். நான் எங்க அப்பா வர போட்டல என்னை தூக்கி போட்டு அடிப்பாரு. இன்னைக்கு பாரு அந்த வண்டியில ஏசி. காலம் போய்கிட்டு இருக்கு. ஆம்பளையாவது வாழ்க்கை. அடடா தண்ணியில மூழ்கிட்டேன். எங்க தண்ணி? நான் சொல்றேன் இன்னைக்கு மேடையில. என்னைக்கு டாஜ்மஹால் கடையை சுத்தமா 10 போட்டு அடைக்கிறாங்களா அன்னைக்கு தான் தமிழ்நாடு முன்னே. இந்த டாஜ்மஹால் கடைனால எத்தனை குடும்பம் இன்னைக்கு தெருவில் தெரியுமா? எங்க பார்த்தாலும் தண்ணி. அம்மா நாளைக்கு மூர்த்த காலம் கொண்டு போறேன். கோட்டு இருக்கா? ஏன் அந்த காலில் ஊத்துறதுக்கா? பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு, அதுவும் கஷ்டப்பட்டு வந்துருச்சு. பாட்டு இருக்கான்னு கேக்குறேன். பாட்டு மக ஓடி போச்சு. பாட்டு இருக்கா? செருப்பு அடி. அவ கேட்டவன செருப்பு அடி. இறந்தாலும் கோட்டு, பிறந்தாலும் கோட்டு. ஆமா, நம்ம ஊர்ல நடந்த சம்பவத்தை பாரு. ஒரு ஊர்ல, எங்க ஊர்ல பூரா முளைப்பாரி காப்பு கட்டிருந்தான். சாயந்தரம் 5 மணியை போல முளைப்பாரி தூக்கும் போது ஒரு வயசான ஆள் இறந்து போனார். அப்ப ஊருக்கார பெரிய ஆளுகெல்லாம் கூப்பிட்டு, அப்ப 4 பேர் எவனும் தண்ணி அடிக்கிற ஆள் இருக்கு இல்லடா காப்பு கட்டாதவன். அவங்க 4 பேரும் சரியான போதக்காரன். ஒவ்வொருத்தையும் சித்தப்பா ஆதியன்ய மய மாதிரி இருக்கேன். அந்த தண்டி வளர்த்தியா 4 பேரும் தலைக்கு ஆப்பு வாங்கி கொடுத்தா தூக்க மட்டும் தூக்கிட்டாங்க. 4 பேரும். ஒருத்தன் தெற்க போறேன், பாடையை கொண்டுட்டு ஒருத்தன் வடக்க போறேன். எப்படியும் எரிச்சிட்டு வந்துருங்கடா அப்படின்னு ஊர்ல அனுப்பி விட்டாரு. இவங்க சுடுகாட்டை நோக்கி போகும்போது இருட்டாயிருச்சு. அங்கே ஒருத்தன் போதையில சுடுகாட்டு இந்த மேடையில எரிக்கிற மேடையிலேயே படுத்து கிடந்திருக்கேன். இவங்க பார்த்தா நமக்கு என்ன தூச்சு வருது செத்து போய் கிடக்கானு போடையை போட்டுட்டு ஊருக்கு ஓடியாட்டாங்க. என்னங்க பணத்தை தூக்கிட்டு போச்சுன்னே 5 ஒருத்தன் செத்து கிடக்கேன் அப்படின்னு ஊரே திறம்பிடிச்சு. காப்பு கட்டினவே முளைப்பாரிய கீழே ஓட்டு ஓடிட்டாங்க. ஓடி சுத்தி நின்று எந்திரா முண்டை எழுப்பிட்டு அவன் போதையில கேட்டிருக்கான் பாரு. அதுக்குள்ள 12 மணி ஆயிடுச்சா, கடை திறந்துட்டாங்க கேட்டேன். அப்புறம் 4 பேர் செத்து போனாங்க. அதிர்ச்சி இல்ல. அப்படியே காலம் போய்கிட்டு.
இன்னைக்கு பொம்பளையாள் எடுத்துக்க அடாடாடா லட்சுமிகளா உங்க வாயை கட்டி போட்டாத்தே நல்லா இருக்கு. பொம்பளையாள் வாயை அப்படி பேசுங்க. இப்படி இவன் இழுத்துட்டு போயிட்டானா அவளை வச்சிருக்கானா தாரியா துப்பிட்டேன் கோமரத்தா துப்பிட்டேன். சாமி இந்து கடவுள். இந்து கடவுள் வந்து முறையான தெய்வம். ஒவ்வொரு தெய்வமும் துடியான தெய்வம். மதுரையை காத்து கொண்டிருக்கிறார் அன்னை மீனாட்சி. அதே மாதிரி இன்னைக்கு கொல்லங்குடி என்றால் வெட்டுடைய காளியம்மா. அங்கிட்டு பாத்தீங்கன்னா மடப்புறத்தா இங்க இருக்கா திருப்பணத்துல. அதே மாதிரி மாசாணி அம்மா. அந்த சாமி எல்லாம் என்ன பண்ணுச்சு இதுக்கு முன்னாடி என்ன ஆடு ஒர்க் பண்ணுச்சா இல்ல. அது வாட்டுக்கு படுத்து கிடந்து அது வாட்டுக்கு அருளாசி கணக்கு. ஆனா நம்ம தமிழர்கள் அதை முறையா கும்பிடுறோமா கிடையாது. அன்னைக்கெல்லாம் வெட்டுடைய காளியம்மனுக்கு போறேன். பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி பார்த்தா 8 வெற்றும்பு 30 சுத்தியல் 4 கட்டியும். நான் கூட சென்ட்ரிங் வேலை வைப்பாங்க நினைச்சேன். காசு வெட்டி போடுறதுக்கு. காசை முழுசா போட்டாது கூட ஆத்தா எடுத்து டீ சாப்பிட்டுக்கிறோம். வெட்டி நாசக்காடு பண்றேன். எங்கிட்ட ஒரு ஒம்பளை வெட்டி போடுறா. வெட்டி போட்ட ஆப்போசிட் ஒம்பளை மன்னிப்பு கேட்க ரெடியா குளிச்சுட்டு முழுகி நிக்கிறா. என்ன மாதிரி வெட்டி போடுற நோட்டீஸ் பாயிண்ட். ஏன் மாசாணியாத்தா அதுவாட்டு படத்தை கிடக்கு பூரா பொம்பளையில நாட்டுல அவன் கறி இறக்குறதுக்கு மசாலா சாமான் என்ன இருக்கு மிளகாத்தூள் இல்லைன்றாங்க. பூரா பேரும் கிலோ 50 100 வாங்கிட்டு போய் அங்கே அரைக்கிறாள் பொம்பளை. தலையை விரிச்சு போட்டு ஆத்தா சக்காத்தியம் பாவாடைய கிழிச்சு விட்டா. கிழிச்சா முண்டை போய் தையி இல்ல மாசி அங்க போய் அரைக்கிறாளுங்க. அரைக்கிற பொம்பளை வாக்கணும் பாவாடைய கிழிச்சு விட்டா நீதான் கேட்டு கொடுக்கணும். ஆத்தா பயப்படுது என்ன கம்பெனியே தெரியலடா அப்படின்னு அரைக்கிற ஒரு பொம்பளை ரிங்கு இவளுக்கு ஆப்போசிட் உள்ளவங்க அவ கிடக்க ஆத்தா 40 கிலோ விபதி சேட்டு மக மாதிரி. இவர் 2 மூடையை 3 நாள் அரைக்கிறா. ஆத்தா அவ என் சாக்கெட்டை கிழிச்சுட்டா. ஆளுக்கு புற போட்டு எடுக்க முடியலாம். இதெல்லாம் சிந்திச்சு பார்க்க நகைச்சுவையா சொல்றதுக்காக நான் பேசவில்லை. மாசாணி என்ன செஞ்சு உன்னை நினைச்சு நான் அரைக்க போறேன். இதெல்லாம் சிந்திச்சு பார்த்து செயல்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் இன்று எல்லையை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு போமா நாளைக்கு போமா தெரியாது. எதிரிகள் எந்த நேரத்தில் வரலாம். அப்படி இறைந்த அந்த 40 இந்தியர்களுக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துங்கள். உயிரில் மேலான தமிழர்களே. போதும். இந்த ஒண்ணு இருந்தா நம்மளை யாருமே அசைக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் தாங்கிற சக்தி இல்ல. இன்னைக்கு இருக்க மனுஷன் நாளைக்கு செத்து போவோம். ஆனா சாதி என்பது தனிப்பட்ட பிரச்சனை. அது வந்து நான் இன்னைக்கு சொல்றேன் மேடையில பெரியவெல்லாம் சரின்னு சொல்லுவீங்க. என்னைக்கு இந்த உலகம் மறுபடியும் அழிஞ்சு மறுபடியும் மனுஷன் பிறந்து சாதி இல்லாமத்தான் இந்த உலகம் இருக்கு. அது வரைக்கும் இந்த சாதி என்பது இருந்து கொண்டே இருக்கும். சாதியை பார்த்து பொண்ணு கூட நல்ல தரத்தை பார்த்து பொருளை வாங்க. அப்படி சாதி மதம் அப்பாற்பட்டு வாழ்ந்த ஒரு மாமனிதர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பத்தி பாடுகிறேன். கேளுங்கள் என் உயிர்கள் மேலான தமிழர்கள். ஹலோ தென்பாண்டி தங்க தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். நம்ம தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண்பாற்றம் மெய்கனியே. தமிழ் மண்பாற்றும் மெய்கனியே. தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கேணி பிறகடிச்சு அணு ஆசலையே உடைத்து காட்டி பக்கத்து விறகு நீட்டி அணு ஆசலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மர்களாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தந்தை போல இறந்தவராம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தந்தை போல வாழ்ந்து வந்தவராம். கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை நல்ல கனவரான சொன்னாரையா. கல்வியை தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. நம்ம தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம்.
கணையேறினார் தமிழக மண் மீது புகழ்ந்துவினார் இம்மீது கணையேறினார் தமிழ் மண் மீது புகழ்ந்துவினார் உங்களை எண்ணி வாழுகின்றோம் பெரும் உத்தமரால் நம்மள்களாம் ஏ தென்காந்தி இருபகுடி வேலரங்க தென்காந்தி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம் அப்துல் கலாம் அப்துல் கலாம். கைதட்டின பாசம் நிறைந்த உயிர் உள்ளங்களுக்கு நன்றி, பெண்களுக்கு நன்றி. ஏன்னா அடுத்த சப்ஜெக்டுக்கு வர்றேன். ரெண்டாவது வந்து நம்ம மாலை ஓடுறோம். திருச்செந்தூர், பழனி, சிந்தலக்கரை, கொல்லங்குடி எல்லாத்துக்கும் மாலை ஓடுறோம். உண்மைதானே? ஐயப்பன் கூட மாலை ஓடுறோம். இந்த மாலை ஓடுற ஆளு கூட விரதம் இருந்துட்டு கடைசியா மாலையை கலட்ட போறதுக்கு முன்னாடியே தாஜ்மஹால் கடையை பாத்துவேன். பார்த்துட்டு ஜெயிச்சா சொல்லுவேன், எப்ப சீக்கிரம் கழட்டி போறோம்டா, வரும்போது 2 கிலோமீட்டர் ஒயின் ஷாப்பை பாத்துக்கிட்டேன் நடந்து வரும்போது. அப்புறம் எதுக்கு நீ மாலை ஓடுற? அதுலயும் சில பேர் சொல்லிக்கிறேன், பாத யாத்திரை 3 நாள் நடந்து வந்து கால் வலிக்குது, கட்டிங் போட்டதும் சரியா உண்ட வீட்டிலே வர்றான், இது ஒரு வேலையா? அதுக்கு பேசாம நீ நிமிந்தால் வேலை பார்த்துடலாமே. எதுக்கு மாலை ஓடுற? எதுக்கு மாலை ஓடுறிய? சைவ சோத்து அடிக்கிறதுக்கு. உணர்ச்சியா கேரட்டு பீட்ரூட்னு வைப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டு விரத வர கொடுமை. அப்படி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம ஒண்ணு செய்யறோம்னா நீ படுப்பா, உனக்குத்தான் அவளை பேசிக்கிட்டு இருக்கேன், படு. என்ன சரக்கு அடிச்ச? எனக்கு மட்டும் கூட 2 பேரும் சேர்ந்து நாடத்தை கெடுப்போம். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், 4 மரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன், அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. மாடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கற்று போதும் ஒண்ணு, குடிதான் வேணாமப்பா குடும்பம் கற்று போதும்னு அப்பவே சொன்னாங்க. அது நானும் கேட்கல, அதை நானும் கேட்கல. இருக்கிறத சமதப்பா, இருக்க இருக்க கொள்ளுதப்பா, நடையா நடந்தோம் நான் எண்ணி பார்க்கல, அதனை எண்ணி பார்க்கல. கொண்டாட்டி கொழுச வச்சு பட்ட தண்ணி அடிச்சு போட்டு, போஸ்டாபில வந்த வனத்தை உயிர் வாங்கி குடிச்சு போட்டு, எல்லாமே முடிஞ்ச உன்னே குடலும் தானே வந்தது, கிட்னி சுருங்குது, சட்னி கண்ணு மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு. உனக்காக பாடினேன் 2 வரி. நான் பாடுறதே வரி, பேசாம உட்காந்து கேட்கணும். அந்த வரியை காண அந்த வரியை காணாம சொன்ன எடுத்துக்கிட்டு எரிஞ்சே விடுவேன். என்ன விதத்திலும் புனர்நல கொடிய புரியும்படியா கொடிய அத்தான் செய்யாமலத்தை சேர்ந்த கேயா ராமதாஸ் அவர்கள் ஹார்மோனிய பெண்பார்கள். சிந்தும் நதியின் மிசி நிலவினிலே சேரள நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோட்டி விளையாடி வரும் சிந்தும் நதிகள் மீது நிலவினிலே சேரள நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோட்டி விளையாடி வரும் கங்கை நதிப்புறத்து
ஜெயிப்போ சிந்து நதியில் மீசை நிலவினிலே சேரலான் நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கில் பாட்டிசைத்து கொடிகளோட்டி விளையாடி வரும் பையத்து நாடுகளை பயிர் செய்வோம் ஓடி வரும் நீரிமிகையா பையத்து நாடுகளை பயிர் செய்வோம் சிந்து நதியிலே நிலவினிலே சேரலான் நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கில் பாட்டிசைத்து கொடிகளோட்டி விளையாடி வருவோம் நன்றி. சூப்பரியா ஒரு சம்சாரி மையன்றது நீ நிரூபிச்சுட்ட. என்ன பண்ண சொல்ற? உனக்கு ஆண்டவன் தொண்டையை கொடுத்திருக்கேன், உள்ள இருக்க முத்துச்சு. சினிமா பாடல்கள் கிராமிய பாடல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு. சினிமா பாடல் அப்ப பழைய பாடலாம் எழுதினார். காதலியை பத்தி காதலையும் பாடுவார். கோமைக்கிறா புள்ளங்கோஜகாத கண்ணு என்ன புட்டிக்கிறனும் போடணும் என்ன கோபப்பட போல் செவந்த நல்ல கண்ணு இந்த கொண்டாந்திருக்கும் போட்டு கடலைய பசியா இருப்ப இந்த பொட்டுக்கலையை தின்னுட்டு என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணு அப்படின்னு சொன்ன காலம் பழைய பாட்டு. இன்னைக்கு நடுத்தரமா சினிமா பாட்டு வந்திருக்காரு. ஒன்ன பெத்தவள பார்த்தா அதா கோவில கட்டு வண்டி அதா மணல் லாரி வேலை என்னாச்சு? எப்படி கோயில் கட்டுவேன்? அதோட எங்க ஊர்ல தாலியை கட்டிட்டு அப்பதான் பொண்ணு மாப்பிள்ளையும் வலது காலம் எடுத்து வச்சாங்க. புது பாட்டு போட்டேன் பாரு. ஐயோ பத்துக்கிச்சே ஊருக்காரன் பூரா ஓடிச்சேன் தண்ணி கொடுத்தது தீ வச்சுட்டாங்க. முல்லை மூவாயிடு கதுவா கங்கொண்ட காதல் பாட்டு பூரா தரத்திலே முடிச்சுதான. ஐயோ பத்துக்கிச்சு தாலியை பிடிச்சி இழுத்து விட்டியான், செப்பை அத்து விட்டியான். என்ன பாடல்? சூப்பர் ஸ்டார் ஐயா படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடுறேன். கிளி மேஞ்சாலோ ஹரி கசாரோ உன்னைய போட்டு மேய்ச்சா யாரோ யாரோ வந்தாங்களா? கத்து மாசி கொட்டை கிளி மேஞ்சாலோ ஹரி கசாரோ யாரோ 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 தியேட்டர்ல கூட விழுந்து ஓடுறேன். அடிச்சா அடிச்சு போறாங்கடா, கம்ப தூக்கிட்டு வர்றாங்க. அப்படி பாட்டு. தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்காட்டா இருக்கு தலைநகரம் சென்னை. இது சென்னையில முறையான தமிழ் பேச்சு கேட்டுக்கோமா? ஒரு டீ குடிக்க போனா என்ன சாயா குக்கிரியா, சாயா குக்கிரியா. நம்ம ஊர்ல குக்கி போச்சுன்னா கோழி குன்னிருச்சுங்க. அதே மாதிரி நாஸ்டா தின்றியா, நாஸ்டா இட்லியை சொல்றேன் நாஸ்டா. ஒரு ரூட்டு கேட்டோம்னா நம்ம அம்மா வெளுத்துருவேன். என்ன சொல்றாங்க அத்தா? நம்மளால பாஞ்சுக்கிறேன் நோத்தாண்டா சரிடா கம்பர்றான் அறுவலா வெட்டி சாச்சு. அந்த சென்னை தமிழ்ல ஒரு சென்னை தமிழ் பாட்டு போட்டிருக்கேன். ஏமைமா பேர தாண்டான்கள அவ பொண்ணு பொண்ணு தாண்டல ஏமைமா பேர தாண்டான்கள அவ பொண்ணு பொண்ணு தாண்டல பொண்ணாலதான் நான் இருந்தேன் பஞ்சல ஊருகாய ஒரு அவங்க ஆத்தா நிறைய நாள் நோட் பண்ணி அதுக்கு வரி எழுதிருக்கேன். சிங்கு சிங்குன்னு நடக்கிற நடையில நூலு விட்டு போச்சு மும்மாடிட்ட அடையில குடுகுடுன்னு ஓடிவாடி நீதான் எனக்கு வேணும். அடி கண்ண மூடி திறந்து பார்த்தா ஜீவும் பார்க்க என் மைமா ஓ மாமே உனக்கு
தாமா என் மைமா பேரு தாண்டா அவ கபூத பூண்டாரா. இந்த பாட்டு வரி என்ன தெரியுமா? சிங்கு சிங்குன்னு நோத்தா நடந்தா உங்க ஒப்பையும் கரெக்ட் பண்ணிட்டேன். சிங்கு சிங்கு நடக்கிற நடையில நொப்பையும் கரெக்ட் பண்ணிட்டேன். இடையில நூலு விட்டு போச்சுன்னா நீ மாசமாயே உன்னை வத்து விட்டா நூலு விட்டு போச்சு. ஐ என்ன சொன்னாலும் நம்புவ. ஐ பலவாத்திய மன்னன் பல இந்த மக்களுக்கு நல்லது உருவம் அன்புகளை புகழ்களை தேடித்தர வேண்டும். எக்கோன்னு ஒண்ணு இருக்குமே இருக்க இருந்த 8 அமுக்கு அது நிப்பாட்டுறதா 7 அமுக்கு. ஹலோ ஹலோ சாமி அழைக்க போறேன் மட போறேன் ஆத்தா கருப்பு சாமி வரி மறந்து வச்சிருக்கேன். வரையில மீன் திட்டு வந்தேன். ஆமா நீ பெரிய தினமும் பெட்டியை விட்டுட்டு யாகத்துக்கு போறாங்க. நான் சாமி வந்து 2 பேரும் அப்படித்தான். ஆனாவது கரிய திண்டை பச்சை கரிய திண்டவை தானே. என் சிவகங்கை நன்னாடு என் ஆரவரக்காலே 48 மறையாண்ட ராமநாடு. நீங்க எந்த நாட்டு எல்லையிலே எந்த நாட்டு எல்லையிலே இப்ப காவலுக்கு இருந்தாலும் இப்ப எந்த நேரம் இப்ப எந்த நேரம் நீங்க வரணும் கருப்பையா. என் வாழ குருநாதர் என் அங்காள ஈஸ்வரி என் கொள்ளாங்குடியாட்டு நீங்க வரவே என் கருப்பையா. உன் சலங்கள் எல்லாம் காத்திருக்கு இழுப்ப உரி சலங்கள் எல்லாம் காத்திருக்கு என் விவசாய மக்கள் எல்லாம் காத்திருக்கு. என் மாறு நாட்டு கருப்புவாயா மாறு நாட்டு கருப்புவாயா நீ ஆண்டி வருகிறேசி அறியாதி முடி ஆண்டி நீ காத்தது வடமதுரை இருக்கிறது கருப்பாயுரணி தங்கியிருக்கும் வட்டாயுரணி என் பாண்டி தாமதித்த மதுரையில் நீ தூக்கி வைக்கின்றார்களுக்கு என் மொட்டை கவர முடியா உனக்கு துத்தி புவான் செல்லறையிட்டு நீ எடுத்து வைக்கின்றார்களுக்கு என் தொட்டி அம்மா உனக்கு எல்ல வச்சு நான் வருத்தி என் குறுக்கி அறியாரி என் கோமரனே என் 18 வரி கருப்பு என் சீமானி சத்தை என் தேடி நான் பாலக அழைச்சது எக்கலையும் என் கொல்லங்குடி அத்தா ஓடிவா என் மடப்புறாங்காலி நீ இருக்கிறது உண்மையானா நீ அருளாடி இங்க ஓடிவா. அள்ளி வைக்கும் கால்களுக்கு கருப்பெண்டார்களுக்கு அது நிச்சயமோ அது தள்ளாடாமா கருப்பேன் தள்ளாடாமா அது தள்ளாடாமா அது தள்ளாடாமா அள்ளி வச்சு அப்படி எடுத்து வைக்கும் அவன் கால்களுக்கு அப்படி எடுக்கணும் அப்படி தள்ளாடாமா கருப்பேன் தள்ளாடாமா அந்த அழகமாவே எவனக்காரு எவனக்காரு என் ஆடாத அப்படி பேசலாம் யாத்தி வந்து எங்கள் கருப்பதாரு என் ஆடாத பேயெல்லாம் மாட்டி வைக்கும் கருப்பதாரி ஒத்த நல்ல முடியாமரம் கருப்பே முடியாமரம் அப்படி ஆடமரம் என் தீகாது நீங்களைய விட்டு அப்படி ஓடி வாயா இருப்ப ஓடி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமந்தது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிடுது ஐயமானுக்கு 2 அடுங்கது ஐயாவத்தி கண்டது எமலையா மலையழகு மாமதுர கடலையே சிலையாக நிற்கிறாள் தெய்வமான கருப்பசாமி அங்கே 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 இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிடுது அங்கே இடி முழங்குது
ராமதாஸ் குளிக்காம வரும்போது எனக்கு தெரியும். ஹெல்மெட் போட சொன்னா நம்ம ஆளுக எரிச்சலா பாக்குறேன். அந்த ஹெல்மெட்டை போடுறதுல கேட்டா காத்து வர மாட்டேங்குது சில பேர். அதுல சில பேர் போன அடிக்கடி வரவே போடவே மாட்டேன், டேங்கில் வச்சுக்கிறேன். அதுலயும் பார்த்தா பச்சை புள்ளி டேங்கில் உட்கார வச்சு மகளுக்கு மாட்டி விட்டேன். அது தன்னால மூச்சு விட முடியாம எப்பா ஒரு மாதிரியா இருக்குப்பா கலட்டுப்பா பேசாம உட்கார மாட்டேன் போலீஸ் உட்கார. அது என்னடா பாவம் பண்ணுச்சு போயிட்டு இருக்கு. தயவு செய்து காவல்துறை அதிகாரியா போடுகின்ற சட்டத்தெல்லாம் கண்டிப்பாக செயல்படுத்துங்கள் அன்பு தமிழர்கள் என்று கூறிக்கொண்டு சிறந்த முறையிலே இங்கே சீன் தலைமைத்துக் கொண்டிருக்கும் அருமை சித்தப்பு இந்த நாடகத்துறை அமைப்பாளர் எங்களது அள்ளி நகரம் என் ஆதீஸ்வரன் சீன் தாளம். இந்த ஒரு இடத்துல உன்னை மரியாதை பேசணும். போதும் போதும் நாடகத்துக்கு அப்படித்தான் போடணும். நல்லா கேக்குது இல்லன்னா 100 ரூபாய் பிடிச்சுக்கிறாருல. அடுத்த எப்படியாக தெல்ல தெளிவாக ஒல்லி ஒல்லி அமைத்து ஒன்பது சப்பல் எடுத்துக்கிறேன் 2000 கரண்ட் பில் ஆகும். இப்ப 7000 ஆகி போச்சு நிப்பாட்டு. அப்படி நீ போஸ்ட் மரத்தெல்லாம் எடுத்த கவர்மெண்ட் கரண்ட் தான் எடுத்துக்க. அற்புதமான ஒரு மைசெட் எங்களது சரி கணேஷ் குடிநிலையத்திற்கும் பணியிடக்கூடிய நல்ல உள்ளத்திற்கு உரிமையாளர் சோனை பாண்டியன் அவர்களுக்கும் கொட்டக அமைப்பு 20 குடும்பம் உழவு வச்சு குடியிருக்கலாம். நேத்து கொட்டக ஓட்டுனாங்க 2 அடியிலே முடிச்சுட்டேன். ஒருத்தத்தோட மேல ஒருத்தத்தோட விட்டு பேன் கேட்க தெரியாம கண்மை எழுதி பூசினேன். அற்புதமான கொட்டக அமைப்பு சீமச்சாமி மாசாமி ஆவரங்குளம் சீமத்தமத்தி ராசாத்தி சிறுச்சாணி தாண்டி மகராசி சீமச்சாமி மேல ஆவரங்குளம் நேத்து சாமி காதல தினம். காதல் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. அலி ராமதாஸ் எல்லாம் காதலிச்சோம்னா அந்த காதலுக்கு அர்த்தம் எல்லாம் போய் கொடுத்தேன். நேற்று பொம்பளை ராங் நம்பர். அடுத்தபடியாக நாடகத்தை காண வருகவர்களே இரு கரம் கூப்பி அழைத்திருக்கார்கள். திரு அழகு மேலராங்கியம் இருப்பு மடப்புற விளக்கு 4வது வார்டு திமுக கிளை செயலாளர் இலுப்பகுடி ஸ்ரீ பாலகுருநாதர் அங்காளேஸ்வரி கோவில் நிர்வாசனம் மற்றும் இலுப்பகுடி கிராம பொதுமக்கள் ஆடல் அரசி ஊர்வலத்தின் அடிவினிலே ஒருத்தி வருவாளாம். ஊர்வலத்தின் அடிவினிலே ஒருத்தி வருவாள். திருமணமா திருமணமா திருவங்கும் ஊர்வலமா ஊர்வலத்தின் அடிவினிலே ஒருத்தி வருவாளாம். ஊரை நாட்டு புடவை கட்டி குடித்திருப்பாளாம். அவ கூட நிறைய பூவத்தலையில் ஊரை நாட்டு புடவை கட்டி குடித்திருப்பாளாம். அவ கூட நிறைய பூவ